பானிபூரி பானிபூரி வாங்கம்மா வாங்க. 500 பானிபூரி யார் சாப்பிடுறாளோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் தருவேன். சாப்பிட்ட பானிபூரிக்கு காசே தர வேணாம் வாங்க. அப்படி ஒருவேளை 500 சாப்பிட முடியலனா எது வரைக்கும் சாப்பிட்டீங்களோ அது வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். வாங்க வாங்க. அத்தி இது நல்லா இருக்கு. அப்படியாண்ணா 1000 ரூபாவா? ஆமாப்பா வேணுமா? ஆஹா என்னாலலாம் முடியாது, நான் கொஞ்சம் பொறுங்க, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வா. அந்த சோத்து மூட்டைங்களை கூட்டிட்டு வந்துட வேண்டியது, நமக்கு அதுல ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அத்தே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னாச்சு சொல்லு. அதாவது என்ன சொல்லு. அதாவது எத்தனை அதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்தா ஒழுங்கா சொல்லு மருமகனே. சொல்றேன் மூச்சு வாங்குது. அத்தை தெரு முனையில ஒரு பானிபூரி கடை புதுசா வந்துட்டு. அதுக்கே இப்படி போடி வர? விஷயமே அது இல்ல, என்னன்னு கேளுங்க. ஒரு 500 பானிபூரி சாப்பிட்டா 1000 ரூபாய் தராங்களாம். சாப்பிட்ட பானிபூரிக்கு காசே தர வேணாமா. அப்படியா? ஐயோ என்னாலலாம் முடியாது, எனக்கு வயசாயிட்டு பாத்தியா. உங்களுக்காக இதை சொன்னேன். அம்மா வீட்டுல தான் கடை குட்டி பென்சிங் இருக்குதுல, அதை கூப்பிடுங்க. அதாவது ஒண்ணு சொல்ல வேணாம், கேட்டுட்டேன், வாங்க போவோம். இன்னைக்கு முடிவு பண்றேன், நானா அந்த பானிபூரிக்காரனானு. வாங்க போவோம். நம்ம தயாரா? இதெல்லாம் தயார். அவளுக்கு இதெல்லாம் ஜுஜுபி டக்கு டக்குன்னு முடிச்சிருவா. என் பொண்ணே ஒரு பென்சிங்கம்ல. பாப்போம், எவனும் முடிச்சதா சரித்திரம் இல்ல மேடம். நாங்க விடுறோம் சவால், லட்சுக்கிட்டா அது முடியாது. அங்கிள் அடுத்த பிளேட். ஆரம்பம் எல்லாம் அப்படிதாமா இருக்கும். இந்தாங்க. புதிய ஆரம்பமாவது முடிவாவது. அடுத்த பிளேட். தரேன். அடுத்து இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இன்னும் போனி கூட ஆகல, கையில உள்ளதும் போயிடும் போல இருக்கு. இவ உண்மையாவே மனுஷியா இல்ல பேயா இப்படி திங்கிறாளே. அட அண்ணன் நீங்க வேற பெரிய ஹோட்டல்ல 50,000 ரூபாய்க்கே பூந்து விளையாடுங்க. தாமா இந்த கடையை வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டா உங்களை விட்டுருவாங்களா? தாமா 1000 ரூபாய். இனிமே இந்த பக்கம், அதுவும் நீங்க இருக்கிற சந்தில மட்டும் கடையே போட மாட்டேன். ஐயோ தம்பி அப்படியே சொல்லக்கூடாது, நீ போட்டாதான் எனக்கு அடிக்கடி போனி கிடைக்கும். அடப்பாமா அது பொண்ணா இல்ல என்னன்னே தெரியல. ஆளை விடுங்க, சோத்து மூட்டைங்க கிட்ட மட்டும் மாட்டியா கூடாது. சொல்லுங்களே இப்ப தெரியுதா என் வழி? இதுங்களுக்கு சோத்த பொங்கியே என் உடம்பு ஏறாம கிடக்கு. சொல்லுங்க, இது போல வீடியோஸ் பார்க்கணுமா மறக்காம உங்க சோட்டு கலட்ட சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இது போலவே அடுத்த நகைச்சுவையெல்லாம் பார்க்கணும்னா கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், உடனே தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.